ஆலு தம் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, அதோட பட்டை, கொஞ்சோண்டு ஸ்டார் ஆனிஸ், ஒரு 3 லவங்கம், 3 ஏலக்காய், இதோட கொஞ்சோண்டு ஜாதிப்பூ, அப்புறம் 3 வரமிளகா, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் வெள்ளை எள்ளு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு. இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் காரத்தை தகுந்த போல் பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு, இதோட கொஞ்சம் தயிரையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பேபி பொட்டேட்டோஸாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாட்டி பெரிய பொட்டேட்டோவாக இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோஸில் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு குத்தி வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். அதனால தான் இது நான் வேக வைக்கல, ஏன்னா பொட்டேட்டோஸ் சின்னதாக இருக்கிறதுனால. இப்போ அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்ல, அந்த மசாலாவை அரைச்சி அது இதில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பொடி எடுத்து வச்சுக்கலாம். அதோட அரைச்சி வச்சுருந்த இந்த பச்சை பேஸ்ட்டையும் சேர்த்திக்கோங்க. இப்போ இதோட உப்பையும் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1 மணி நேரம் to 2 மணி நேரம் நல்லா ஊறுனா நல்லா மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு பாஸ்மதி ரைஸை எடுத்திருக்கேன். இது வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது இந்த ரைஸை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, உப்பு, 2 பிரியாணி இலை, கொஞ்சோண்டு எண்ணெய், இதோட பட்டை, லவங்கம், ஏலக்காயும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டு நல்லா தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போ ஊற இருந்த அந்த பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது ஒரு 70% நல்லா வேகட்டும். அது 70% வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். அதாவது அரிசியை எடுத்து உடைச்சி பார்த்தா அது 2ஆக உடையணும், அந்த அளவுக்கு வேகணும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு, அந்த மசாலாலாம் அதை இதில் சேர்த்திட்டு இதோட கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்திக்கோங்க. தண்ணியும் சேர்த்திட்டு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து மசாலாலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வேக விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டே வேக விடல, மசாலாவில் ஊறி தான் இருக்குது. இப்போ இதை வேக விட்டுலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கும் கொஞ்சம் மசாலையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸில் லேயராக போடுறதுக்கு இது நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போது நம்ம அரிசி வேக வச்ச தண்ணியை கொஞ்சோண்டு இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ரைஸை ஒரு லேயராக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லேயராக நல்லா ரைஸை லேயர் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கும் அந்த மசாலாஸ் எல்லாம் அதையும் இதில் சேர்த்தி ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் அரிசியை ஒரு லேயராக போட்டுக்கோங்க. அந்த அரிசியை நல்லா இப்படி பரப்பி விட்டு நல்லா லேயராக ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்கு மேலே நான் ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது மேலே தூவிக்கிறேன். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இதையும் தூவி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சம் பாலில் சேர்த்து நீங்கள் தூவி விட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த மசாலாவை இப்போ இது மேலே கொஞ்சோண்டு தூவி விடுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நெய்யையும் மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நெய்யும் மேலே தூவி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடுங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் இது நல்லா தம் ஆகட்டும். நல்லா தம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக மசாலா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிளெண்ட் ஆகி ரொம்ப சூப்பராக அரோமேட்டிக்காக இருக்குது. ரொம்ப அருமையான ஆலு தம் பிரியாணி ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.